ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன மாஸ்டர் கேம் டிப் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு டூல் பாத் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹை ஸ்பீட் ஹைபிரிட் டூல் பாத் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன டூல் பாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதோட டைமிங் செக் பண்றது, அதில சில ஆப்ஷன்ஸ் வந்து மாடிஃபை பண்றது, அது எல்லாமே பண்ணுவோம். பண்ணிட்டு டைமிங் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக் பிளாட் போவோம். இந்த இடத்துல ஒரு ப்ளூ ஆரோ மார்க் இருக்கும். இந்த ப்ளூ ஆரோ மார்க் குடுத்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ்ல வந்து அடுத்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு, அதாவது லெட்டருக்கு எஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா மூவ் ஆகும். எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றது இங்க தெரியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பி குடுத்தீங்கன்னா பேக் போகும் உங்களுக்கு. எஸ் குடுத்துட்டீங்கன்னா ஃபார்வர்டு, பி குடுத்துட்டீங்கன்னா பேக்வேர்ட்ஸு, ஆர் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்டினியூஸா இந்த மாரி ரன் ஆகும் உங்களுக்கு. இப்ப இத ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டாட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டூல் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாரி ஃபினிஷிங் வருது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துக்கு போம்போது உங்களுக்கு நெறைய டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஃபைனா ஃபினிஷிங் வரும். ஸோ இந்த மாரி டாட்ஸா தான் நம்ம என்சி கோட்ஸ் வந்து பிரியும். இத பார்க்கணும் அப்டின்னா, நீங்க இந்த இடத்துல டிஸ்ப்ளே எண்ட் பாயிண்ட்ஸ் குடுக்கலாம். இத எடுத்து விட்டுட்டீங்கன்னா தெரியாது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயி தான் உங்களுக்கு வந்து என்னது, என்சி ப்ரோகிராமா உங்களுக்கு வெளிய வருது. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்டி நீங்க வச்சிருக்கீங்க. இந்த பொசிஷன்ல வந்து இப்ப டூல் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த டூலுடைய அப்படியே இதோட ஜியாமெட்ரி உங்களுக்கு சேவ் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணலாம். சேவ் டூல் ஜியாமெட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது குடுக்குறீங்க. லெவல் வந்து 255 அப்படின்றத நான் ஒரு 300 அப்படின்னு வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடும். டூலோட ஜியாமெட்ரி, டூலோட ஷேப்பே உங்களுக்கு சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஃபீட் ரேட்ல ஓடுது, கட்டர் கம்பென்சேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 3Dன்றனால கட்டர் கம்பென்சேஷன் இருக்காது. அதேமாரி இன்ஃபோல போனா இதோட சைக்கிள் டைம் காமிக்குது, ரேபிட் டைம் நம்ம குடுத்திருக்கிற ஃபீட் ரேட்டோடது. அதே மாதிரி இது எவ்வளோ டிராவல் லென்த் ஓடுது, அதுல ரேபிட் டைம் எவ்வளோ, ஃபீட் லென்த் எவ்வளோ, இதுலயே நம்ம வந்து இத செக் பண்ணிக்கலாம். அதாவது பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மாஸ்டர்காம்ல போட்டுட்டு சிம்கோ ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளோ மைனஸ் மேக்ஸிமம் போகுது, பிளஸ் எவ்வளோ மேக்ஸிமம் போகுதுன்னு பார்ப்போம். இதுலயே நீங்க குடுத்துக்கலாம். இதுல வந்து -28.628 மேக்ஸிமம். அதாவது மினிமம் எக்ஸ், மேக்ஸிமம் எக்ஸ், ஒய் வந்து மேக்ஸிமம் மைனஸ்ல போகாது 0, பிளஸ்ல வந்து 173.5, இசட்ல வந்து -28.627 வரைக்கும் போகும் அப்படின்னு இதுலயே மேக்ஸிமம், மினிமம் எவ்வளோ போகும்ன்னு பார்த்துக்கலாம் நீங்க. அதே மாரி மினிமம், மேக்ஸிமம் ஃபீட் ரேட். மினிமம் இவ்ளோ ஸ்லோ டவுன் ஆகும். மேக்ஸிமம் நம்ம குடுத்த ஃபீட் ரேட் வந்து இவ்ளோ வொர்க் ஆகும். ஸோ இது வந்து நம்ம நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இன்னொரு ஆப்ல வந்து லைக் சிம்கோ அந்த மாரி போட்டுட்டு நம்ம செக் பண்ணுவோம். மேக்ஸிமம் எவ்வளோ போகுது, எக்ஸ் எவ்வளோ மினிமம் போகுது எல்லாமே. நீங்க இத செக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஓகே குடுத்துட்டீங்கன்னா, நம்ம சேவ் பண்ண ஜியாமெட்ரி வந்து அது அப்படியே இருக்கும். இது எதுக்கு அப்டின்னா, உங்களுக்கு சில டைம் இந்த கான்டாக்ட் பாயிண்ட் கரெக்ட்டா படுதா, இல்லையான்றதெல்லாம் தெரியணும். இந்த மாரி 3டி சர்ஃபேஸ்லன்னா, இந்த மாரி ஜியாமெட்ரி எடுத்துக்கலாம். இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெவல் மேனேஜர் போனீங்கன்னா, உங்களுக்கு 300 அப்டின்றது ஸ்டோ ஆயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்டின்னா, நீங்க இந்த எக்ஸ் மார்க் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மூலியமா நம்ம பண்ண புரோகிராம்ஸ மேக்ஸிமம், மினிமம், இசட் அதே மாரி ஒரு பொசிஷன்ல ஒரு டூல் பாயிண்டோட பொசிஷன் அதெல்லாம் எடுக்கறதுக்கு வந்து நம்ம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு டிப்போட சந்திப்போம். தேங்க் யூ.